ஹை குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய நல்ல மனசு இருந்தாலும் சரி, இந்த பெரிய தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன் தெரியுமா? உங்கள் லைஃப்பில் இருக்கிற இந்த 4 விஷயத்தையும் யார்கிட்டையுமே சொல்லிட்டு தெரியாதீங்க. ஏன்னா இந்த 4 தப்பையும் பண்ணிவிட்டு நான் நிறைய செருப்படி வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லலாம். யாராச்சும் கேட்டிங்கன்னா நம்ம நல்லதுக்கு தானே நினச்சி எல்லாத்தையுமே சொல்லி தொலைச்சிருவேன். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? அவங்க வச்சு செய்வாங்க பாருங்கள். அதாவது நான் எதிர்பார்த்துருக்கவே மாட்டேன். ஆனால் எதிர்பார்க்காத இடத்துல எதிர்பாராத நேரத்தில் எனக்கு வந்து ஆப்பு வைப்பாங்க. அந்த ஆப்புலேருந்து நான் எந்திரிக்கக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அதனால தான் இன்றைக்கி என் அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டு இந்த 4 ரகசியங்களை உங்களோட பகிர போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். மேபி ஒரு 4வது ரகசியம் வந்து உங்கள் வாழ்க்கையை கூட மாற்றலாம். அதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த 4வது ரகசியம் வந்து என் வாழ்க்கையே அப்படியே புரட்டி போட்ட ரகசியம் அப்படின்னே சொல்லலாம். அதுலேருந்து கொஞ்சம் அறிவு வந்து கொஞ்சம் தெளிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரியா? ரகசியம் 1. சிங்கம் வேட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி சத்தம் போடாது. நீங்கள் பெரிய விஷயம் செய்ய நினைக்கிறீங்க. ஒருவேளை பிஸ்னஸ் பண்ணலாம். பிஸ்னஸ் ஏதோ ஒன்று புதுசாக ஆரம்பிக்க போகிறேன், இல்லை கடை ஆரம்பிக்க போகிறேன், இல்லை யூடியூப் ஆரம்பிக்க போகிறேன், இல்லை இன்ஸ்டாவில் ஆன்லைன் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், இல்லை புதுசாக வீடு கட்ட போகிறேன், இல்லை வேலை நினைக்கணும், நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்குன்ட்டு எதுவாக இருந்தாலும் சரி, அது முடிகிற வரைக்கும் அமைதியாக இருங்க. ஏன்னா சிலர் உங்களை நேரடியாக எதிர்க்க மாட்டாங்க, அவங்களோட எதிர்மறையே காட்ட மாட்டாங்க. பய பிள்ளைங்க நம்மகிட்ட பேசும்போது ரொம்ப பாசமாக நமக்கு நல்லவங்க மாதிரியே பேசுவாங்க. நம்மளோட வெல்விஷரே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் உங்கள் வளர்ச்சியை பார்க்க விரும்ப மாட்டாங்க. இந்த பிக் பாஸ் கவின் ஒரு படத்தில் சொல்லுவார் தெரியுமா, டாடா படத்தில். அதாவது உங்களால் வந்து நாங்கள் நல்லா இருக்கணும், ஆனால் உங்களை விட நாங்கள் வந்து நல்லா இருக்குது உங்களை வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து 100ல் ஒரு வார்த்தை இல்லைங்க, 1000ல் இல்லை, 10,000ல் ஒரு வார்த்தை, லட்சத்தில் ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேரை கவனிச்சு பாருங்கள், நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியே பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள விட லைட்டாக ஒரு ஸ்டெப்பு, ரொம்பலாம் வேண்டாம், ஒரே ஒரு ஸ்டெப்பு முன்னேற மாதிரி இருந்துட்டா நம்மளை அப்படியே தள்ளி விட்டு போயிடுவாங்க கீழே. காரணம் என்ன தெரியுமா? அவங்களால தான் நம்ம நல்லா இருக்கணுமே தவிர அவங்கள விட நம்ம நல்லா இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன தெரியுமா ஃபஸ்ட்டு கோடுபடி? உன்னாலாம் முடியாதுடி, இதெல்லாம் நீ பண்ணன்னு நினைக்காது, இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு, அப்புறம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அவஸ்தைப்படாத இப்படி சொல்கிறது. இதெல்லாம் உனக்கு செட் ஆகவே செய்யாது, இதெல்லாம் கையில் நிறைய காசு வேணும், பெரிய பெரிய ஆட்களில் தான் முடியும், உன்னால் முடியாது, வீணாக கஷ்டப்படாத இப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் என்னமா சொல்லுவாங்க, இதெல்லாம் இப்போ நல்லா தான் இருக்கும், பின்னாடி நீ கஷ்டப்பட்டுட்டு வர்றதை நாங்கள் தான் பார்க்கணும், ஸோ அதனால் இதெல்லாம் நீ பண்ணாத, நிம்மதியாக இருக்கிறத வச்சுட்டு பேசாட்டி இரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லும்போது நம்ம மரமண்டைக்கு அப்போ ஏறாது. ஒருவேளை கரெக்டாக தான் சொல்கிறாங்களோ அப்படின்னு நான் நம்பியிருக்கேன். இந்த ஒரு வார்த்தை போதும் நம்மளோட தன்னம்பிக்கையை கொன்னுரும். என்ன தெரியுமா, நம்ம மனசு உடனே நினைக்கும், ஆமாம் கரெக்டு தானே அவள் சொல்கிறது, என்ன ஒருவேளை நம்ம இதில் வந்து தோத்துட்டா என்னத்துக்கு ஆயிரும், அப்புறம் நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, கேவலப்படுத்திடுவாங்க, சரி இவர் நம்ம நல்லதுக்கு தான் நினைப்பா அப்படின்னு நினச்சி நம்ம சொல்லிடுவோம். பட் அப்படி சொல்லாதீங்க. நம்ம வெற்றி கிடைக்கிற வரைக்கும் அமைதியாக வேலை செய்யுங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தான், சிங்கம் வேட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி சத்தமே போடாதான், அமைதியாக பதுங்கியிருந்து பாயுமா. ஸோ அதே மாதிரி பதுங்கியிருந்து பாயெல்லாம் வேண்டாம், நிம்மதியாக வாழுங்க. நிம்மதியாக வாழணும்னா இந்த 4 ரகசியத்தை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது, சரியா? 2வது, ஐயோ முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இப்போ தான் நம்ம வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளை மாதிரியே நிறைய செல்லக்குட்டீஸ் வந்து நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, திரும்பவும் சொல்கிறேன், நிறைய பேர் நீங்கள் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அப்படியே லைக்கையும் பண்ணி விட்ருங்க. பக்கத்தில் ஹைப்புங்கிற பட்டன் இருக்கும், அதே அமைக்கிட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்ச 4 விஷயம் மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அவங்களும் நல்லா இருக்கட்டுமே, நம்மளும் நல்லா இருப்போம், மற்றவங்களும் நல்லா இருக்கணும், சரிங்களா? 2வது ரகசியம், உங்கள் பணத்தை பற்றி யாருக்கும் முழுசாக தெரிய விடாதீங்க. உங்கள் சம்பளம், சேமிப்பு, நீங்கள் இதில் விஷயம் என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டு நம்மகிட்ட கேட்குறது என்னமா, உன் புருஷன் எவ்வளோ சம்பாதிக்கிறான் இப்படி தான் கேட்பாங்க. இதில் நம்ம வந்து ஏதாவது ஒன்று சொல்கிறோம் நீங்களே, இப்போ உதாரணத்துக்கு 10,000 15,000 சொல்லுவீங்களே, 10,000 அப்படிப்பாங்க. அவ புருஷன் 20,000 30,000 வாங்குவான், அதை வந்து வாயே திறக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து இந்த 10,000 வாங்குறத என்னமோ உலகமகா இது மாதிரி கோடீஸ்வரர் மாதிரி நம்மகிட்ட வந்து கேட்பாங்க. இதில் நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு மாதத்துக்கு ஒரு 100 ரூபாய் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருப்போம், இல்லை ஒரு 500 ரூபாய் சொல்லுங்களேன், ஒரு 500 ரூபாய் ஆர்டி போடுறோன்னு வைங்களேன். அந்த ஆர்டிக்காரன் எப்போ வருவான் தெரியுமா? கரெக்டாக அவள் பார்க்குற நேரம் பார்த்து வருவான். என்னடி இது அப்படின்னுவா. நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்டி போட்டிருக்கேன்டி 500 ரூபா, மாதம் 500 ரூபா கட்டினா எவ்வளோ வரும் அப்படின்பா. நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு 5,000 வரும்னு சொல்லுவோம். 5,000மா என்னமோ 5 லட்சம் மாதிரி கேள்வி கேட்குறது. நமக்கு வர்றது வெறும் 5,000 தான் வரும். ஆனால் அவள் சொல்கிறது 5,000மா அப்படின்பா. அதோட முடிஞ்சு போச்சு, அது ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி தான் ஒரு
நகை. அவ வந்து கழுத்து நெறைய போட்டிருப்பா. அது கண்ணுக்கே தெரியாது. நம்ம ஒரே ஒரு குண்டுமணி அளவு ஒரு கொத்த செயின போட்டிருப்போம். அதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாளுக, "நீங்களாச்சும் நல்லா இருக்கீங்க. நாங்க தான் கஷ்டப்படுறோம். உங்களுக்கு என்னம்பா? இந்த லூசு மாதிரி உங்களுக்கு என்னன்னு எந்த சைத்தானாவது சொன்னுச்சுன்னா, தயவு செஞ்சு அவங்க கூட பேசாதீங்க." இந்த வார்த்தைய நான் வந்து நெறைய ஹர்ட் பண்ணியிருக்கேன். என்னைய ஹர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இந்த வார்த்தைய சொல்லும்போது நான் சைத்தாங்கிற ஒரு வேர்ட வந்து யூஸ் பண்ணிட்டேன். என்னன்னா, எதுக்கெடுத்தாலும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. "உனக்கு என்னப்பா? உங்களுக்கு என்ன? நீங்களாச்சும் நிம்மதியா இருப்பீங்க" அப்படிம்பாங்க. என் இடத்துல இருந்தா, "நீ செத்தே போயிருவடி" அப்படின்னு எனக்கு தோணும். ஆனா சொல்ல முடியாது. ஏன்னா சொந்தமா இருக்கும். உண்மையான விஷயம் இதுதான். இது யாருக்கெல்லாம் நடந்திருக்கு? நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ட்டலாம் அசால்ட்டா சொல்லுவாங்க, "உங்களுக்கு என்னப்பா? நீங்க நிம்மதியா இருக்கீங்க. பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்ல ஜாலியா இருக்கீங்கம்பாங்க." ஜாலியா இருக்கிறேனா இல்லையாங்கிறது எனக்கு தான் தெரியும். படைச்சவனுக்கு தான் தெரியும். ஆனா சொல்றது, "ஜாலியா இருக்கேன்" அப்படிம்பா. எனக்கு அப்படியே சப்புன்னு அறையலான்னு இருக்கும். வேற வழி இல்லாம அடக்கி வச்சுட்டுருக்கேன். ஸோ அதனால யாருக்குமே உங்களுடைய முழு விவரத்த பத்தி சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம நல்லா இருந்தாலும் சரி திட்டுவாங்க, கஷ்டப்பட்டாலும் திட்டுவாங்க. ஸோ யார்ட்டயுமே எதையுமே சொல்லாதீங்க. பணம் ஒரு வேளை நம்மட்ட இருந்துச்சுன்னு வைங்களேன், சிலர் பார்த்து பொறாமைப்படுவாங்க. சிலர் உங்கள பயன்படுத்த நெனைப்பாங்க. இன்னும் சிலர் வந்து உங்கள்ட்ட வந்து கடன் கேட்பாங்க. நீங்க கடன் குடுக்கலன்னு வைங்களேன், "இவ்ளோ பழகியிருக்கோம், ஒரு கடன் கூட தர மாட்டேங்கிறா! ச்சீ! இவளாம் ஒரு மனுஷியா?" அப்படின்னுவாங்க. சிலர், "நீங்க எப்பன்டா கீழ விழுவீங்க?" அப்படின்னு நெனைப்பாங்க. சிவாஜி சொன்ன மாதிரி சொல்லுவாருப்பா, "எப்பன்டா கீழ விழுவான்னு தானே பார்த்துக்கிட்டு இருக்கா, நடக்காதுடே!" அப்படின்னு நம்ம நெனைக்கிற மாதிரி, நம்ம எப்போ நம்மளோட தோல்வி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, க விளக்கெண்ணெய் ஊத்தி கண்ல விளக்கெண்ணெய் ஊத்தி காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நினைவுல வச்சுக்கங்க, பணம் அதிகமா இருக்கிறது ஆபத்தே கிடையாது. அத எல்லாருக்கும் தெரிய வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஆபத்து. பட் இதில இன்னொரு விஷயம் ட்விஸ்ட் என்ன தெரியுமா? நம்மட்ட பணமே இருக்காது. ஆனா நம்மட்ட இருக்குன்னு நெனச்சு அவங்க ஆடுவாங்க பாருங்க. அது ரொம்ப காமெடியாவும் இருக்கும். சில நேரம் கடுப்பாவும் இருக்கும். இப்ப இன்ஸ்டால ஒரு ரீல்ஸ் வந்து பிரபலம் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? பணம் இல்லங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லடா. ஆனா பணம் இல்லங்கிறத அவன் நம்ப மாட்டேங்கிறான் பாத்தியா? அதுதான்டா பிரச்சனைன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தான். பணம் இல்லன்னு நான் எவ்வளோ சொன்னாலும் சரி, பைத்தியங்க நம்பி தொலைக்காதீங்க. இதுதான் ஒரு பிரச்சனை. சரி நான் அவங்க நம்பிக்கைய வீணாக்குவானேன்னு சொல்லிட்டு ஆமா, ஆமான்ட்டுக்கிறது. வேற என்ன செய்றது? ரகசியம் 3. உங்களுக்கு இந்த 3 4 ரகசியத்துல எது வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல பண்ணுங்கண்ணே. ஏன்னா நான் இதுலலாம் நெறைய அடி வாங்கியிருக்கேன். அதனால சொல்றேன். ரகசியம் 4. குடும்ப பிரச்சனைய வெளிய சொல்லாதீங்கப்பா. ஏன் அப்டின்னா, இப்போ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்துச்சு, நீங்க வெளில சொல்றீங்கன்னு வைங்களேன், ஒரு கோவத்துலயோ, இல்ல வருத்தத்திலயோ, அழுதுகிட்டயோ நம்ம ஏதாவது சொல்லிருவோம். இப்டி பண்ணிட்டாரு, அப்டி பண்ணிட்டாரு, ஆச்சு பூச்சி காய்ச்சி அப்டிம்போம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, புருஷன் பொண்டாட்டி சண்டைங்கிறது பிஞ்சு பிஞ்சு போனா கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறம் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துருவோம். ஆனா, நாளைக்கு நம்மளும் நம்ம குடும்பமும் சேர்ந்ததுக்கப்புறம், வெளில சொன்னவங்க மட்டும் அத மறக்கவே மாட்டாங்க. என்னமோ அது வந்து ஒரு மந்திரம் மாரி மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் வச்சு செய்வாங்க நம்மள. அத சொல்லி சொல்லி காட்டுறது, அதையே குத்தி குத்தி காட்டுவாங்க. நம்ம குடும்பமே அத மறந்திருக்கும். பட் இவங்க மறப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சத்தியமா மறக்க மாட்டாங்கங்க. ஆ எப்படி சொல்றது? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசின வார்த்தைய கூட, ஏதோ நேத்து தான் பேசின மாரி வந்து சொல்லி காட்டுவாங்க. ஸோ, நீங்க வந்து வெளியில எதையுமே சொல்லாதீங்க. முக்கியமா உங்க குடும்ப பிரச்சனையே சொல்லாதீங்க. ஏன்னா, இன்னைக்கு அடிச்சுக்குவோம், நாளைக்கு சேர்ந்துக்குருவோம். ஏன்னா, எல்லாருமே ஒரே குடும்பம். ஆனா, குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை வரும் பார்த்தீங்களா? மைனியா, நாத்தனா, கொழுந்தியா, கொழுந்தே, அண்ணன், தம்பி எல்லார் கூடயுமே சண்டை வரும். மாமியா, மாமனாரு, மச்சான், மச்சான் பொண்டாட்டி, கொழுந்தியா, கொழுந்தன் பொண்டாட்டி இருக்க எல்லாத்துலயுமே சண்டை வரும். பட் எல்லாத்தையுமே வெளில சொல்லாதீங்க. எத சொல்லணுமோ அத மட்டும் சொல்லுங்க. ஏன்னா, அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னு வைங்களேன், நம்மள வச்சு செஞ்சுருவாங்க. ஸோ, அதனால நம்ம குடும்ப ரகசியம் நமக்குள்ளே இருக்கட்டும். எவனுக்கும் தெரிய வேண்டாம். சரியா? ரகசியம் 4. உங்க பலவீனத்தை யாருக்கும் காட்டாதீங்க. இதுதான்பா வாழ்க்கையை காப்பாத்தும் ரகசியம். இந்த ரகசியம் தெரியாம தான்யா நான் இத்தன நாள் கஷ்டப்பட்டேன். அப்படிங்கிற மாரி எல்லாரும் எப்படி தெரியுமா நம்மட்ட கேட்பாங்க, "ஏய் என்னடி ஆச்சு? என்ட்ட சொல்லுடி. நான் யார்ட்டயுமே சொல்ல மாட்டேன். நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே." அட ஃப்ரெண்ட கூட நம்பிர்லாங்க. நான் உன்னுடைய சொந்தக்காரி தானே. என்ட்ட கூட நீ சொல்ல மாட்டியா? நம்ம என்ன அடுத்தமா? இதுல இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. நம்ம என்ன அந்நியமா? நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. உனக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் தானே. இப்படி சொல்ற பைத்தியங்கள தயவு செஞ்சு நம்பாதீங்க. நம்பி நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். ஏன்னா, இதுங்கிட்ட நம்ம என்ன தெரியுமா நெனைப்போம், ச்சே நம்ம மேல இவ்ளோ கரிசனையா இருக்கா, நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லுவோம். பட் உங்க கண்ணீர துடைக்க அவங்க வரவே மாட்டாங்க. சிலர் அத நல்லா ரசிச்சு பார்ப்பாங்க. அப்பாடா! அவ அழுதுட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு ரசிப்பாங்க. இதெல்லாம் எனக்கு லேட்டா புரிஞ்சுச்சு. இப்ப தான் நான் யோசிக்கிறேன். அட கிறுக்கு இவ்ளோ கிறுக்கா இருந்து நீ இவட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருக்கியா? அவ உன்ன எவ்ளோ பயன்படுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு கோவம் கோவமா வந்துச்சு. இப்ப சிரிப்பு வர ஆரம்பிச்சுட்டு, ச்சே இவ்ளோ மோசமா இருந்திருக்கிறோமேன்னு சொல்லிட்டு சிலர் அத ஆயுதமா கூட பயன்படுத்துவாங்க. ஸோ நம்பிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி, அந்த மனுஷன் நல்லவனா? நம்ம சொல்லலாமா? அதுக்கெல்லாம் அவருக்கு தகுதி இருக்கா? முதல்ல கேளுங்க. அந்த தகுதி இருந்துச்சுன்னா மட்டும் சொல்லுங்க. மனச திறக்கிறதுக்கு முன்னாடி மனுஷர படிச்சிருங்க.
படிக்காமல் நீங்கள் எல்லாத்தையும் ஒப்பிச்சிங்க அம்புட்டு தான். அதுக்கு நான் பொறுப்பு இல்லைப்பா. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். இனி திருந்ததும் உங்களது கையிலே உள்ளது. ஏன்னா இதன் மூலமாக பட்ட அவமானங்கள் கொஞ்சமா நஞ்சமா? வடிவேலு சொன்ன மாதிரி வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன். ஆனால் இத்தனை பட்டு நான் திருந்தலையேடா அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ வருஷமாக திருந்தலை. இப்போ தான் ஓரளவு திருந்த ஆரம்பிச்சிருக்கேன். சரி, திருந்த ஆரம்பித்ததோட உங்கள்கிட்டயும் சொல்லிடுவோம். நம்ம மனசில் இருக்கிறத அப்படியே உங்கள்கிட்ட கொட்டி தீர்த்துருவோம். ஏன்னா என்ன மாதிரி நிறைய செல்லக்குட்டீஸ்லாம் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் அவங்க எல்லாரையும் திருத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த 4வது ரகசியம் பிடிச்சிருச்சுன்னா ரகசியம் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. சரிங்களா? வாழ்க்கையில் வெல்லணுன்னா எல்லாத்தையும் சொல்லணும்னா இருந்துடாதீங்க. எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்கிறவங்களா இருங்க. அப்போ தான் நம்ம நிம்மதியாகவும் இருக்க முடியும், வாழ்க்கையில் நிம்மதியாக வாழவும் முடியும். ஸோ இந்த லைஃப் எனக்கு என்னென்ன கற்றுக் கொடுக்கு அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஹைப்புங்கிற பட்டனே அமைக்கிடுங்க. அப்போ தான் எல்லாருக்குமே இது போகும். சரியா? வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் டேக்ஸ் பண்ணியிருக்கேன்ப்பா. உங்களுக்கு எதாவது தேவைப்படுச்சுன்னா டேகை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. சரியா? ஓகே, டாட்டா, பைம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் சொன்னேன் தெரியுமா, கருவேப்பிலை லட்டு வந்து நான் செஞ்சு தயாரித்து கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து என்னுடைய செல்லக்குட்டீஸ் ஒரு 3 பேர் மட்டும் கேட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னையும் ஒரு ஆளாக மதித்து கேட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இன்னும் 2-3 நாள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ஸோ ஸ்கூலுக்கு கிட்ஸுக்கு எல்லாம் வச்சு கொடுக்குறதுனால எனக்கு அதுவே காலி ஆயிடுது. பசங்கள்லாம் காலி பண்ணிடுறாங்க. நான் கண்டிப்பாக இன்ஷால்லாம் சீக்கிரம் செஞ்சு தரேன். உங்களுடைய மேலான ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னைய மதித்து நீங்கள் கொடுத்ததுக்கு உங்களை நான் மறக்கவே மாட்டேன். ஓகே, தேங்க்யூ, டாட்டா, பைம்மா.